எருசலேமின் அழிவு. 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசரதான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். காவல் சேனாபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்துப் போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜன கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நெபுசரதான் சிறைகளாக கொண்டு போனான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சைத் தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதிலிருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். செப்புச் சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனை கடத்த சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டார்கள். சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கலங்களையும் காவல் சேனாபதி எடுத்துக்கொண்டான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களுமாகிய அந்த சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறையில்லை. ஒரு தூணின் உயரம் 18 முழமாய் இருந்தது. அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பும் உண்டாயிருந்தது. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதளம் பழங்களும் எல்லாம் வெண்கலமாயிருந்தது. மற்ற தூணும் அதன் பின்னலும் அதைப் போல இருந்தது. காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவல்காரரையும் பிடித்தான். நகரத்திலே அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளில் நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் சனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான இராணுவ சம்பிரதியையும் தேச ஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்தான். அவர்களை காவல் சேனாபதியாகிய நெபுசரதான் பிடித்து ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போனான். அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொண்டு போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். கல்தேயரின் இராணுவத்தார் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போய் 1 மாதம் ஆயிற்று. அதன் பின்பு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தன்னுடைய காவல் சேனாபதியாகிய நெபுசரதான் என்பவனை எருசலேமுக்கு அனுப்புகிறான். எருசலேமை முற்றிலுமாக அழித்துவிட வேண்டும் என்று பாபிலோன் ராஜா நெபுசரதானுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசரதான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வருகிறான். இந்த வசனத்தில் 7ஆம் தேதியிலே என்று சொல்லப்பட்டிருப்பது எரேமியா 52:12வது வசனத்தில் 10ஆம் தேதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 7ஆம் தேதியில் எருசலேம் பட்டணத்தை தீயிட்டு கொளுத்தியிருக்க வேண்டும். அது 10ஆம் தேதி வரையிலும் எரிந்திருக்க வேண்டும். கல்தேயரின் இராணுவத்தார் ஏற்கனவே எருசலேம் நகரத்திற்கு விரோதமாக முற்றுகை போட்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் எருசலேம் நகரத்தின் மதிலிலே திறப்பு உண்டாக்கி நகரத்திற்குள் பிரவேசித்தார்கள். 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. எருசலேம் நகரத்து மதிலிலே திறப்பு கண்டதற்கும் நெபுசரதான் எருசலேமுக்கு விரோதமாக வந்ததற்கும் இடையில் 1 மாதம் இடைவெளி இருக்கிறது. கர்த்தர் இந்த 1 மாதத்தை எருசலேமின் குடிகளுக்கு கிருபையின் மாதமாக கொடுத்திருக்கிறார். அவர்கள் இந்த 1 மாதத்தில் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வந்திருக்க வேண்டும். யூதாவின் ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் மனம் திரும்புவார்கள் என்று கர்த்தர் இதுவரையிலும் நீடிய பொறுமையோடு காத்திருந்தார். ஆனால் எருசலேமின் குடிகளோ கர்த்தருடைய பொறுமையை அசட்டை பண்ணுகிறார்கள். நெபுசரதான் எருசலேமுக்கு வந்து
கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விடுகிறான். தாவீது ராஜா எருசலேமில் உள்ள ராஜாவின் அரமனையை கட்டினார். அதன் பின்பு சாலமோன் ராஜாவும் எருசலேமிலே பெரிய கட்டிடங்களை கட்டினார். சாலமோன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினார். கர்த்தருடைய கண்களும் அவருடைய இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். ஆனாலும் நெபுசரதான் கர்த்தருடைய ஆலயத்தை அக்கினியினால் சுட்டெரித்து விடுகிறான். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். 1 ராஜாக்கள் 9:3. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆலயத்தின் அலங்காரத்திற்கும் அழகுக்கும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். யூதா ஜனங்கள் மத்தியிலே உண்மையான தெய்வ பக்தி இல்லை. அவர்கள் கர்த்தரை புறக்கணித்து விடுகிறார்கள். ஆகையினால் கர்த்தரும் யூதா ஜனங்களையும் எருசலேமிலே கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தையும் புறக்கணித்து விடுகிறார். எருசலேமின் குடிகள் கர்த்தரை நம்பாமல் கர்த்தருடைய ஆலயத்தை நம்பினார்கள். தாங்கள் பாவம் செய்தாலும் கர்த்தருடைய ஆலயம் தங்களை பாதுகாக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆலயம் அவர்களை பாதுகாக்கவில்லை. கர்த்தர் அவர்களை அழிவுக்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கவில்லை என்றால் நமக்கு பாதுகாப்பு இல்லை. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். எரேமியா 7:4. கல்தையர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுட்டெரித்த பின்பு எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் ஆகியோரின் காலத்தில் கர்த்தருடைய ஆலயம் மறுபடியும் கட்டப்படுகிறது. இது 2வது ஆலயம். கல்தையர் சுட்டெரித்தது 1வது ஆலயம். கல்தையர்கள் 1வது ஆலயத்தை எந்த மாதத்தில் எந்த தேதியில் சுட்டெரித்தார்களோ அதே மாதத்தில் அதே தேதியில் ரோமாபுரியார் 2வது தேவாலயத்தை சுட்டெரித்தார்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். 2வது தேவாலயம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியிலே சுட்டெரிக்கப்பட்டது. காவல் சேனாபதியோடு இருந்த கல்தையரின் இராணுவத்தார் எல்லோரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போடுகிறார்கள். கல்தையருக்கு எருசலேமின் குடிகள் மீது கோபம் இருப்பது போலவே எருசலேமின் அலங்கத்தின் மீதும் கோபம் இருக்கிறது. எருசலேமின் அலங்கம் அதிக பலமுள்ளதாய் இருக்கிறது. கல்தையருடைய இராணுவத்தார் எருசலேமுக்கு வெளியே முற்றுகை போட்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை 2 வருஷங்களாக காக்க வைத்த எருசலேமின் அலங்கத்தின் மீது கல்தையருக்கு கோபம் உண்டாயிற்று. ஆகையினால் கல்தையரின் இராணுவத்தார் எல்லோரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போடுகிறார்கள். இந்த அலங்கங்கள் நெகோமியாவின் காலத்தில் மறுபடியும் பழுது பார்த்து கட்டப்படுகிறது. அது வரையிலும் இடித்து போடப்பட்ட அலங்கங்கள் இடிந்த நிலைமையிலேயே இருக்கிறது. நெபுசரதான் எருசலேமுக்கு வரும்போது நகரத்திலே இன்னும் மீதியான ஜனங்கள் இருக்கிறார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜன கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நெபுசரதான் சிறைகளாக கொண்டு போகிறான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராயும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருக்கிறான். யூதா தேசம் முழுவதும் இப்போது கல்தையருக்கு சொந்தமானதாய் இருக்கிறது. தோட்டங்களிலே பயிரிடுவதற்கும் தோட்ட வேலைகளை பார்ப்பதற்கும் கல்தையருக்கு வேலையாட்கள் வேண்டும். நபுசரதான் யூதா தேசத்திலே ஏழையான சிலரை தோட்ட வேலை செய்வதற்காக அங்கேயே விட்டுவிடுகிறான். அவர்கள் தரித்திரராக இருப்பதினால் பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போகாமல் தப்பித்துக் கொள்கிறார்கள். தேசத்தில் உள்ள நிலங்களை பயிரிடுவதற்காக சில ஏழை ஜனங்களை பாபிலோன் ராஜா யூதா தேசத்தில் விட்டுவிட்டான். இவர்களால் யுத்தம் பண்ண முடியாது. பாபிலோனுக்கு எதிராக இவர்களால் எழும்பி கலகம் பண்ணவும் முடியாது. சில சமயங்களில் மனுஷருடைய தரித்திரம் கூட அவர்களுக்கு பாதுகாப்பை தரும். தரித்திரர்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வெறுமையாய் இருக்கிறவர்கள். இவர்களுக்கு இனிமேல் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவர்களிடத்தில் ஜீவன் மாத்திரமே இருக்கிறது. நபுசரதான் யூதா தேசத்தில் உள்ள சரித்திரரை கொன்று போடாமல் ஜீவனோடு விட்டுவிடுகிறான். நபுசரதான் கர்த்தருடைய ஆலயத்தை அக்கினியால் சுட்டிருக்கிறான். அவன் ஆலயத்திற்குள் பிரவேசித்த போது அங்கே வெண்கல தூண்களும் அதன் ஆதாரங்களும் வெண்கல கடல் தொட்டியும் இருக்கிறதை பார்க்கிறான்.
இவை போக அங்கே ஒரு சில பனிமுட்டுகளும் இருக்கிறது. கல்தேயருடைய இராணுவத்தார் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதில் இருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். தேவாலயத்தில் உள்ள மற்ற பொக்கிஷங்களை ஏற்கனவே எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்போது வெண்கலம் மட்டுமே அங்கு மீதியாக இருக்கிறது. எரேமியா 52 17 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் பாபிலோனுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட பொருட்களின் மொத்த அட்டவணையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெண்கலம் தவிர தேவாலயத்தில் காணப்பட்ட பொன்னையும் வெள்ளியையும் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். கல்தையர்கள் செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனை கடத்த சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்துக் கொள்கிறார்கள். காவல் சேனாபதியாகிய நெபுசரதான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கலங்களையும் எடுத்துக் கொள்கிறான். தேவாலயத்தில் இருந்த பொன்னையும் வெள்ளியையும் நேபுகாத் நேச்சார் ஏற்கனவே பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போய்விட்டான். பாபிலோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பனிமுட்டுக்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் 2 வெண்கல தூண்கள் இருக்கிறது. இவற்றிற்கு யாகின் போவாஸ் என்று பெயர். இவை கர்த்தருடைய ஆலயத்தின் பலத்திற்கும் ஸ்திரத்தன்மைக்கும் அடையாளம். கல்தேயருடைய இராணுவத்தாரோ கர்த்தருடைய ஆலயத்தின் பலத்திற்கு அடையாளமாக இருக்கிற வெண்கல தூண்களை உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணுவித்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களுமாகிய அந்த சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்திற்கும் நிறை இல்லை. ஒரு தூணின் உயரம் 18 முழமாய் இருந்தது. அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பும் உண்டாயிருந்தது. குமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதளம் பலங்களும் எல்லாம் வெண்கலமாயிருந்தது. மற்ற தூணும் அதன் பின்னலும் அதைப் போல இருந்தது. காவல் சேனாபதியாகிய நெபுசரதான் எருசலேம் நகரத்திற்குள்ளே பிரவேசித்த போது அங்கே பிரதான ஆசாரியரையும் பிரதானிகளையும் மந்திரிகளையும் பார்க்கிறான். நெபுசரதான் நகரத்தில் அகப்பட்ட அவர்களை உயிரோடு பிடித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்திற்கு கொண்டு போகிறான். காவல் சேனாபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவை 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசல் காக்கும் 3 காவல்காரரையும் பிடிக்கிறான். நெபுசரதான் நகரத்திலே யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளிலே நகரத்தில் அகப்பட்ட 5 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனான இராணுவ சம்பிரதியையும் தேச ஜனத்திலே நகரத்தில் அகப்பட்ட 60 பேரையும் பிடிக்கிறான். அவர்களை காவல் சேனாபதியாகிய நெபுசரதான் பிடித்து ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போகிறான். பாபிலோன் ராஜா அவர்களை ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போடுகிறான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்தில் இருந்து பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். யூதாவின் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நிறைவேறுகிறது. பல 100 வருஷங்களாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இப்போது பரிதாபமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களும் இருதய கடினமும் அவர்களுக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பை வரவழைத்தது. 70 வருஷங்களுக்கு பின்பு கர்த்தர் அவர்களை மறுபடியும் மீட்டுக்கொள்ள முயற்சி பண்ணினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் கிபி 70ஆம் வருஷத்தில் அவர்களுடைய தேசம் அழிந்து போவதற்கு அனுமதித்தார். யோசுவா கானான் தேசத்தை சுதந்தரித்து 860 வருஷங்களுக்கு பின்பு இந்த சம்பவம் நடைபெறுகிறது. எகிப்து தேசத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்தபடியினால் அவர்கள் கானான் தேசத்திற்கு வெளியே 40 வருஷங்களாக வனாந்திரத்திலே சுற்றி அலைந்தார்கள். இப்போதோ யூதா ஜனங்கள் தங்கள் பாவங்களின் நிமித்தமாக தங்கள் தேசத்தில் இருந்து அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுகிறார்கள்.